வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்தணி அடுத்துள்ள இந்த வீரங்கநல்லூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா கேஜி கண்டிகை என்ற பள்ளியில வந்துட்டு ஒரு பெண் வந்து பொது தேர்வை முடிச்சுட்டு அவன் அண்ணன் 11 வயசு இருக்கும். அவங்க கூட வண்டியில வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது இந்த சவுக்கு தோப்புன்ற பகுதியில பாத்தீங்கன்னா விசிஆர் கண்டிகை கிராமத்தை சேர்ந்த பசங்க எல்லாம் வந்துட்டு ஒரு 9 பேர் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க. அவங்க வந்து போதையிலையும் சரக்கு அடிச்சிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. இவங்களை பார்த்துட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவங்க பிரதர் என்ன பண்றாருன்னா, ஐயோ இதுக்கு நம்மள ஃபாலோ பண்றாங்க தெரியலன்னு சொல்லிட்டு பைக்கை ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து நல்ல வேலை வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இளைஞர்களும் போதையில வீடு வரைக்கும் வந்து கையில கத்தி கட்டையெல்லாம் வச்சு அங்க இருக்க ஆட்டோ அவங்க வீடு எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. இது எல்லாமே போதையில செஞ்சிருக்காங்க. இதனால அந்த மக்கள் அந்த கிராம மக்களை வந்து அவங்க அடிக்க முயன்றதாகவும் எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள போய் வந்துட்டு ஒளிஞ்சிட்டாங்க. லேட்டரா போலீஸ் வந்து அந்த இடத்த வந்து பார்த்து அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல இருந்து எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, பட்ட பகல்ல ஒரு கிராமத்துக்குள்ள பூந்து 9 இளைஞர்கள் மது போதையிலும் கஞ்சா போதையிலும் இப்படி பண்றாங்கன்னா நம்ம நாட்டுல வந்து இந்த போதை பழக்கத்துக்கான அறிகுறிகள் வந்து அதிகமாயிட்டே தானே போகுது. இதோட அஃபென்சஸ் என்னன்னு தெரிஞ்சோ இதோட சீரியஸ் கான்சிக்வன்சஸ் என்ன தெரிஞ்சதை பண்றாங்கன்னா குற்றமே என்று தெரிஞ்சே ஒருத்த பண்ற நம்ம என்ன பண்றது? இதை முன்னிட்டு போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க மேல இப்ப எஃப்ஐஆர் பதிவிட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணாங்களா, இது ஸ்டாக்கிங் கீழ வரும். இது பாத்தீங்கன்னா செக்ஷன் 78 ஆஃப் பேனஸ் ஆக்ட் கீழ இது ஒரு குற்றமாகும். இதுக்கு வந்து 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பாங்க ஃபைனோட. ரெண்டாவது அவங்க மனதுல வந்துட்டு ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாங்களே, கையில அந்த 9 பேர் துரத்திட்டு வேகமா வந்து அந்த பெண் மனதிலையும் அந்த பையன் மனதிலையும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இது கிரிமினல் இன்டிமிடேஷன் குள்ள வரும். இது பாத்தீங்கன்னா செக்ஷன் 351 சப்செக்ஷன் 2 கீழ ஒரு அஃபென்ஸ் ஆகும். இதுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஆட்டோ வண்டி வீடெல்லாம் அடிச்சு உடைச்சாங்களா, இது பாத்தீங்கன்னா மிஸ்ஷிஃப் கீழ வரும். செக்ஷன் 324 ஆஃப் பிஎன்எஸ் கீழ இவங்க உடைச்ச ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 20,000 to 1 லட்சம் இருந்துச்சுன்னா அவங்க 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதுவே இவங்க உடைச்ச ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அவங்க 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த மிஸ்சீஃப் கீழ செக்ஷன் 324 சப்செக்ஷன் 6 ஆஃப் பிஎன்எஸ் கீழ ஒருத்தங்களை காயப்படுத்துறதுக்காகவே இந்த மிஸ்சீஃப் ஆக்ட் அவங்க பண்ணாங்கன்னா அவங்க 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்க முடியும். இப்ப அந்த வீட்டோட கதுவெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்களே, வச்சு கையில கட்டை வச்சு அடிச்சிருக்காங்களே, இதுக்கு பாத்தீங்கன்னா செக்ஷன் 329 ஆஃப் பிஎன்எஸ் கீழயும் செக்ஷன் 331 ஆஃப் பிஎன்எஸ் கீழயும் அவங்க 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஏற்படும். இது எல்லாமே அவங்க தனியா பண்ணல, குரூப்பா பண்ணிருக்காங்கல்ல. சோ இது பாத்தீங்கன்னா செக்ஷன் 191 ஆஃப் பிஎன்எஸ் கீழ ரயாட்டிங் வித் டெட்லி வெப்பன்ஸ் கீழ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம காமன் இன்டென்ஷன் குள்ளயுமே அவங்களை கேஸ் பண்ணிடுவாங்க. இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, பட்ட பகல்ல ஒரு போதையோட அடிமைத்தனத்துல ஒரு சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனை துரத்திட்டு வந்து அந்த கிராம மக்களையே மிரட்டுறாங்கன்னா 9 பசங்க, அப்ப தமிழ்நாட்டோட பாதுகாப்பு நிலைமை எப்படி இருக்கும்ன்றது நீங்களே பார்த்துருச்சு. இந்த கேஸ்ல ஃபர்தரா என்ன நடக்குது அப்படின்றத நான் கூடிய விரைவில் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டூ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.